பொன்னி வந்து டீ போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து சக்தி வந்து அங்கே வராரு. சக்தியை பார்த்தோன்னே பொன்னி அமைதியாக டீ போட்டுட்ருக்காங்க. பொன்னியை பார்த்துட்டு சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பொன்னி சமையல் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து என்னப்பா அங்கே பார்த்துட்ருக்க, இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னே உடனே சந்திரசேகர் கிட்ட வராரு. என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு. ஆமாப்பா பொன்னி வந்து டீ போட்டுட்ருக்காளே அப்படின்னோடனே, அதெல்லாம் எங்கள் ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை சேர்க்கிறாரு சண்முகம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து உட்கார்றாரு. உடனே டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே வந்து டீயை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்றாங்க. பரவாயில்ல மாமா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போகிறாங்க. உடனே சக்தி வந்து அப்படியே பார்க்குறாரு. இந்தாடா குடிடா அப்படின்னோடனே, பா எனக்காப்பா அப்படின்னு. உனக்கு தான்டா. நீ சக்தி இங்கே பாரு, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியாதா, பொன்னி இல்லாமல் நீ எவ்வளோ தவிச்சு போகிறேன்னு தெரியுது இல்லை எங்களுக்கு, நான் அதனால தான் டீ போட சொன்னேன், முதல்ல நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து சக்தி வந்து அது வந்துப்பா அப்படின்னோடனே பொன்னி கோச்சிக்க போகிறா. அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டா, அவன் போட்டாட்டிடா, உனக்கு செய்ய வேண்டிய கடமை அவளுக்கு இருக்குது, அதனால் அவள் டீ போட்டால் நீ குடிக்கலாம், தப்பே கிடையாது அப்படின்னோடனே உடனே வந்து சந்தோஷமாக வந்து அந்த டீ எடுத்து குடிக்கிறாரு. உடனே வந்து அப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாப்பா, எனக்கு தெரியாதுடா உன்னை பற்றி, எப்படி இருக்குது டீ, சூப்பராக இருக்குப்பா, நாங்களும் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறாங்க. குடிச்சு ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தங்கமான மருமக, இந்த மருமகளை புரிஞ்சுக்க இந்த வீட்டில் யாரும் இல்லையே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. உடனே வந்து பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, பொன்னி கையால் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்குப்பா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த சந்தோஷம் நீங்கள் தான்ப்பா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னோடனே, இது என்னடா சந்தோஷம், உன்னை எவ்வளவோ இருக்குது, உன்னையும் பொன்னியும் பழைய மாதிரி நாங்கள் சேர்த்து வைக்காமல் விட மாட்டோம்டா, என்ன ஷெட்புக்கோ நான் சொல்கிறது கரெக்டு தானே, ஆமாப்பா அப்படின்றாங்க. உன்னை சக்தி சந்தோஷமாக கிளம்புறாரு. இதையெல்லாம் வந்து வரைஞ்சிருந்து பார்த்து பிரீத்தி வந்து செமைய டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே என்ன நடக்குது, இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க வந்து பிளான் நடக்குதா, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க பிரீத்தி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து பொன்னியை பற்றி சொல்லி வருத்தப்படுறாங்க. பாவம் பொன்னி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. பொன்னி என்னை பற்றி என்னடா சொன்னா அப்படின்னோடனே, டேய் உன்னை பற்றி பேசவே விட மாட்டேங்கிறாங்க, உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்கடா அப்படின்னோடனே, எனக்கே புரியுதுடா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேதனைப்படுறாரு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஆறுதல் சொல்கிறாங்க. கவலைப்படாதடா, எல்லாமே சரியாயிடும், கூடி சீக்கிரம் வந்து பொன்னி சிஸ்டரும் நீ நல்லா வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம பொன்னி வந்து கடையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து எல்லா சாமானும் வந்து இறங்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து பொன்னி வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க, எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து சக்தி வந்து பார்த்துறாரு. பார்த்து அது சரி பொன்னி இந்த கடையில் வேலை செய்கிறாளா, மறுபடியும் இந்த கடைக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியால் தாங்கிக்கவே முடியல. உடனே சக்தி போய் கேட்கலான்னு போகிறாரு. அப்போ பொன்னி வந்து வேலை செஞ்சுட்டு, இப்போ நம்ம கேட்டால் பெரிய பிரச்சனையாகும், பொன்னி நம்ம மேலே கோவமாக இருக்கா, அதனால் இந்த வேலையை எனக்கு எடுத்து விட வந்து பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவளும் என்ன பண்ணுவா, சாப்பிட்ணும்ல, அவளும் மற்ற வேலையெல்லாம் செய்யணும்ல, ஆனால் இந்த நிலைமை நான் பொன்னியை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேதனைப்படுறாரு. பொன்னியே பார்த்துட்ருக்காரு, அவரால் தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து இந்த விஷயத்தை வந்து சந்திரசேகர்கிட்டையும் அப்புறம் சண்முகக்கிட்டையும் சொல்கிறாரு. அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அழுவதை பார்த்து ஆறுதல் சொல்கிறாங்க. இதோட முடியுது.